இந்த இயக்கத்தை துவங்குகிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 100 நாட்கள் தான் திரைப்படத்தை போல ஓடும் என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய வரலாறு என்பது 3 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கப்பட்டார். அதற்கு பிறகு அம்மா அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 5 முறை வெற்றி வாகை சூடினார்கள். ஆகவே திரைப்படத்திலே நடிக்கின்றவர்கள் அரசியலுக்கு வர முடியும், வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை இந்தியாவிற்கே முதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஆந்திராவிலே எம்டி ராமராவ் உருவாக்கி காட்டினார்கள். இப்போது இருக்கின்ற நிலை டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியை தவிர அண்ணா திமுக என்ற இயக்கம் உங்களை பொறுத்தவரையிலும் அவர் கூறுவதைப் போல நிலை இல்லை. ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிற புரட்சித் தலைவர் படம் இல்லை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படம் இல்லை. என்டிஏ கூட்டணியுடைய கூட்டம் பாரதபுரமுடைய தலைமையை அங்கே பாரதபுரம் வருகிற போது அந்த நிகழ்ச்சியிலே பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற பேனரில் இல்லை. அப்படி என்றால் யாரை நம்பி இவர் கட்சியை நடத்துகிறார்? இவர் முகத்துக்காக ஓட்டு போடுகிறார்களா? அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா? குறிப்பாக இவர் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்ற வரலாறே இல்லை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்துமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அதை உணராமல் செல்வாக்கு மிக்க தலைவரை, நாளை தமிழகத்தை ஆளப்போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்கள் அனைவருமே ஒருமனதாக ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறார். இதுதான் உண்மை. அந்த புதிய மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் தேவையில்லை என்று இன்று மக்களுக்காக நான் பணியாற்றுகிறேன் என்று குறிப்பிட்டு களத்திலே இறங்கியிருக்கிறார்.